ஸோ இந்த வீடியோவில் மசாஜ் செய்கிறதுனால என்ன பலன்கள், மசாஜ் எப்போ செய்யணும், மசாஜ் செய்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ணுமா சாப்பிடக்கூடாதா, மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் என்னென்ன உடல் மாற்றம் ஏற்படும், அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக அடுத்தவங்கள்ட்ட போய் மசாஜ் பண்ணால் இப்போ நான் சொன்ன இயல்பெல்லாம் அதெல்லாம் முக்கியம். நீங்கள் சுயமாக செய்யும் போது அவ்வளோவும் தேவையில்லை. இந்த வீடியோவில் குறிப்பாக சுயமாக நம்ம எப்படி மசாஜ், செல்ஃப் மசாஜ் வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இது மாறி மாறிட்டு மசாஜ் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் மசாஜ் செய்யணும் அது ஒரு குறிப்பு. இது மசாஜோட பலன்கள் இதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி மசாஜ் செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. முதல்ல எந்த பாதம் நம்ம செய்ய போகிறோமோ அந்த பாதத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது 2 பாதமும் செய்யணும், ஒரு கால் மட்டும் செஞ்சால் பத்தாது. அதனால் முதல்ல இப்போ குளிச்சுட்டு செய்கிறதா இருந்தால் பாதம் சுத்தமாக இருக்கும். இல்லை நீங்கள் குளிக்கல இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்க ஒரு துண்டுலேயோ அல்லது வைப்புலேயோ தண்ணியில் பாதத்தை துடைச்சிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது இப்போ நான் சொல்ல போகிற எண்ணெய்களில் 3 எண்ணெய்கள், நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெய்களில் ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? நல்லெண்ணெய் முதல்ல 2 கையில் தேய்ச்சிக்கோங்க, பாதம் முழுதாக. நான் ஒரு பாதம் மட்டும் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் செய்யும் போது 2 பாதமும் செஞ்சுட்டு தான் படுக்கணும். சரிங்களா? இரவு நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உடம்பு, தூக்கம் நல்லா வரும். சரிங்களா? அதனால் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுத்திங்கன்னா நல்லது. சரியா? ஓகே. 2 கையில் ஆயில் சேர்த்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. ஆயில் பாதம் முழுதும் தடவிடுங்க. தடவிட்டு இப்போது 3 வகையாக பண்ணலாம். ஒன்று மசாஜ் பொதுவாக கட்டை விரலில் பண்ணணும், உள்ளங்கையில் பண்ணணும், இல்லைன்னா கையை மடக்கிட்டு இந்த நக்கில் இப்படி, சரிங்களா, இதில் பண்ணணும், நக்கிள்ஸில் ஃபெஸ்ட்டில். இந்த உள்ளங்கைக்கு மூணுமே மூணு மெத்தடையும் நம்ம பயன்படுத்த போகிறோம். முதல்ல என்ன செய்யலாம்னா இந்த ஹீல்ஸு, இந்த ஹீலில் கொஞ்சம் எண்ணெய் தரவும் தடைக்கோங்க. இந்த எண்ணெய் இந்த கார்னர் நல்லா இப்படி தேய்ங்க. ஓகே, இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த 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 பகுதியும் இந்த பகுதி கீழேயும் சைட்லேயும். சரிங்களா? நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி, உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிடம் தேய்ச்சா போதும். ஒவ்வொரு காலும் இந்த கால் 10 நிமிடம், இன்னொரு கால் 10 நிமிடம். இப்போது இந்த ஹீல்ஸ் இப்படி சாதாரணமாக தேய்ச்சிட்டு கட்டை விரலில் இந்த உள்ளங்கால் அந்த நடுப்பகுதி, சரிங்களா, இந்த உள்ளங்காலும் உள்ளங்கையும் நம்ம உடம்புல இருக்கிற பல உறுப்புகளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு நரம்புகளால். அதனால் இங்கே நரம்பு தூண்ட போது மற்ற உறுப்புகள் வேலை செய்வதற்கு எளிமையாக இருக்குது. மற்ற உறுப்புகள் அது அஃபெக்ட் பண்ணும். அது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல. பட் நம்ம பாரம்பரியமாக மசாஜோட நன்மைகளை நம்ம அறிஞ்சதுனால மசாஜ் பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த நடுப்பகுதி பண்ணதுக்கப்புறம் கட்டை விரலில் இந்த மேல் பகுதி, விரல்களுக்கு கீழே உள்ள மேல் பகுதி, இது ஒவ்வொரு விரல்களுக்கும் கீழே அந்த தடிப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த இடம் இது செய்யணும். ஒரு விரல் முன்னாடி போட்டோம், இன்னொரு விரல் முன்னாடி விட்டோம், இப்படி இப்படி. சரிங்களா? நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணிக்கோங்க. 2வது விரல், 3வது விரல், அதுக்கு விரல்னா அந்த விரலுக்கு கீழே நான் பண்ணுறேன், இந்த நுனிப்பகுதி. சரிங்களா? விரலோட இந்த பகுதி செய்யணும். இப்படி செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கையில் கூட செஞ்சுக்கோங்க. எண்ணெய் பற்றலன்னா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க.
ஈஸியாக இருக்கும். நல்லெண்ணெய் காய்ச்ச வேணாம், சும்மா குளிர்காலமாக தான் நல்லெண்ணெய் காய்ச்சணும், இல்லைன்னா காய்ச்ச தேவையில்லை, சூடு பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போது இந்த குதிகால் பண்ணியாச்சு, நடுப்பகுதியும் பண்ணிட்டோம். நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு முறையை தான் செஞ்சு காமிக்கிறேன், நீங்கள் வந்து 10 நிமிடம் வந்து பொறுமையாக செய்யணும், சரிங்களா? இங்கே பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விரல்களும் வந்து சைடில், அதோட கீழே, அதோட மேலே இப்படி பிடிச்சி விடுங்க, சரிங்களா? அடுத்தது 2வது விரல் பாருங்கள், இப்படி உங்களுக்கே ஒரு சுகமாக இருக்கும். இந்த பாதம் நீங்கள் செய்யும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். ஒரு நல்லெண்ணெய் இப்போ டிவி பார்த்துட்டே வந்து தரையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது பண்ணிடுச்சு. இப்போது அடுத்தது என்ன பண்ணணும், இந்த விரல்களோட சந்து, ஒரு விரல் 2 விரல் எடுத்துக்கோங்க, சும்மா இப்படி. ஓகேங்களா? இந்த 2 விரலுக்கு நடுவில் ஒரு விரல் போதும் நினைக்கிறேன். பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு விரலையும் நீவி விடுங்க, நல்லா உருவி விடுங்க. ஓகேங்களா? சில பேருக்கு வந்து இந்த டக்கு சத்தம் கேட்கும், பட்டு எண்ணெய் இருக்கிறதுனால உங்களால் வேகமாக உருவ முடியாது. பண்ணிட்டீங்களா? அடுத்தது என்ன பண்ணணும்னா காலை இது கொஞ்சம் மேலே வச்சுட்டு அதோட மேல் பகுதி, ஓகே, நம்ம உள்ள கீழே தான் பண்ணோம். இப்போ மேல் பகுதி மேலே கொஞ்சம் என்ன போட்டு மேலே தடைப்பாங்க. ஓகேங்களா? இப்போ மேலே இருந்து கீழே நீங்க விடுங்க, இப்படி. இல்லைன்னா கீழே இருந்து மேலே. எப்பயுமே மசாஜ் பண்ணும்போது இதயத்தை நோக்கி தான் ரத்த ஓட்டத்தை நம்ம செலுத்தணும். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் பண்ணக்கூடாது, இதயத்தை நோக்கி நம்ம செலுத்தணும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் இப்படி பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு இந்த விரல்களோட அந்த சந்து இருக்கு பாருங்க, எப்படி செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு விரலையும் ஒரு 3 முறை வலதுபுறம் இடதுபுறம், ஒவ்வொரு விரலையும் வலது இடது தனித்தனியாக ஒவ்வொரு விரலையும் பிடிச்சிக்கிட்டு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இது பண்ணிட்டீங்களா? இப்போது முழுசாக தேய்ச்சி விட்ருங்க. இப்போது காலை வந்து முன்னாடி பின்னாடியும் அழுத்தணும், முன்னாடி நல்ல முன்னாடி. இதனால் கணுக்கால் இந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கறதுக்காக, அங்கே இருக்கிற பெயினை எடுக்கிறதுக்காக. கால் வலி உள்ளவங்களுக்குலாம் இது செஞ்சிங்கன்னா கால் வலி வந்து குணமாகும். சரிங்களா? இது பண்ணியாச்சு. அடுத்தது சுற்றுங்க காலை ஒரு முறை, வலது பக்கம் ஒரு 6 முறை, இடது பக்கம் ஒரு 6 முறை. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம், இப்போ இந்த கணுக்காலுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து மசாஜ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், கட்டை விரலும் உள்ளங்கையும் தான் பயன்படுத்தியிருக்கோம். கட்டை விரல் தான் மெயினாக பயன்படுத்தியிருக்கோம், இப்படி உள்ளங்கை வந்து. ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தம் வேணும்னாக்க கை இப்படி மடிச்சிக்கிட்டு எண்ணெய் தடவிக்கோங்க மேலே, நல்லா இப்படி ஃபிஸ்டில். சரிங்களா? உங்களுக்கு வலி தெரியும், நல்லது தான் அது. ஒரு 2 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணிங்கன்னா அந்த வலி போயிடும். எல்லா இடமும் பண்ணுங்க. அதே மாதிரி குதிக்கால். அதுக்கப்புறம் இதுக்கு பேர் வந்து எஃப்ளோராஜின்னு சொல்லுவோம், அது மசாஜ் தெரப்பியில். இப்போ என்ன பண்ணணும்னா 2 செய்யலாம், ஹேக்கிங். இப்போ இது மாதிரி தடையாச்சு, உள்ளங்கையில் கட்டை விரலில் நீவியாச்சு. அடுத்தது ஹேக்கிங்னா என்னென்னா, இந்த விரலில் இருந்து இந்த நடுப்பகுதி வரையும் இப்படி அடிக்கிறது, அதுதான் ஹேக்கிங். ஓகேங்களா? உள்ளங்கை உள்ளங்கால் இது மாதிரி அடிங்க, இது ஹேக்கிங். எப்போ நீங்கள் ஹேக்கிங் பண்ணாலும் ஒரு முறை நீவி விட்டுருணும், ஒரு 2 முறை நீவி விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம்
உள்ளங்கை வந்து இப்படி வச்சுக்கோங்க, குமிச்சு குமிச்சு வச்சுட்டிங்களா, எப்படி சத்தம் அதில், அதுக்கு பேர் வந்து கப்பிங். ஓகே, கப்பிங் பண்ணாலும் திருப்பி நம்ம ஒரு முறை நீவி விடணும். ஓகேங்களா? இப்போது கால் வந்து வளமையாக இருக்கும். இந்த சில பேர்த்துக்கு வந்து கால் வெடிப்பு இருக்கும், கால் வலி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு வாரம் அப்படி ஒரு நாளோ தினந்தோறும் செஞ்சுட்டு படுத்திங்கன்னா சரியாயிடும். சரிங்களா? அந்த வெடிப்பு சரியாக போயிடும், கால் வந்து அழகாக இருக்கும். பாதம், ஏன்னா நம்ம பாதம் எப்பவுமே தரையில் வச்சுட்ருக்கோம், ஷூ போட்டுட்ருக்கோம், நடக்கிறோம், வெறுங்காலம் நடக்கிறோம், அதை கவனிக்கணும்ல. அதனால் நைட்டு படுக்கும்போது இந்த பாதத்தை ஒரு கவனிச்சுட்டு படுத்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு வழியாக இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ இதனால் ரத்த ஓட்டம் அதிகமாகும், நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க, தூக்கம் நல்லா வரும். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி இது வந்து பாதம். நான் ஒரு மசாஜ் ஒரு கால் மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து 2 காலில் செஞ்சுட்டு படுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, கணுக்கால், முன்னாடி பாதம், முன்னாடி கால், அதேமாதிரி பின்தொடை, முன்தொடை, கை, கழுத்து, இடுப்பு, முதுகு நம்மளே தேய்ச்சிக்க முடியாது, இடுப்பு வரையும் நம்ம தேய்க்கலாம். இதெல்லாம் சுயமாக செய்கிற மசாஜில் செஞ்சு காமிக்க போகிறேன். ஆண்களுக்கு வந்து இது வந்து ரத்த ஓட்டத்தை தான் அதிகம் இருக்குது. நம்ம இப்போ இந்த உறுப்புகளில் வந்து இப்போ சதைகளில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஆண்களுக்கு வந்து குறிப்பாக இந்த கோசத்தண்டு ரத்த ஓட்டம் இல்லாததுனால கூட சில பேர்த்துக்கு சுருங்கி இருக்கும், ஒரு வளமையாக இருக்காது. அதனால் அதுக்கு எங்கெங்கே மசாஜ் பண்ணால் அந்த கோசத்தண்டு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக பெற்று அது வளமையாக இருக்குன்றத வந்து நான் சொல்கிறேன். அது மாதிரி ஆண்கள் செஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. சரிங்களா? மசாஜ் நீங்கள் செய்கிற அன்னைக்கு என்ன செய்யணுன்னா, கை, கால், உடம்பு எந்த மசாஜ் செஞ்சாலும் அன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா ரத்தம் என்ன செய்கிறேன்னா, மசாஜில் என்ன செய்கிறேன்னா, அந்த தேய்க்கும் போது இதில் இருக்கிற நம்ம நீர், மேலாக இருக்கிற அந்த நீரெல்லாம் நம்ம வந்து சிறுநீரகத்துக்கு நோக்கி தான் வெளில போகுது. இந்த நீரெல்லாம் நம்ம வந்து மேலே ஏற்றுறோம் நம்ம ஆர்கனுக்கு மேலே. அதனால் என்ன ஆகுனா, ரத்த ஓட்டம் அதிகமாகுது, ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து சிறுநீர் வந்து நிறைய போகும். சரிங்களா? அது நீங்கள் டயர்டாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். என்றைக்கெல்லாம் மசாஜ் செய்கிறீங்களோ, நீங்கள் வேலையிட்ட செஞ்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நீங்களே சொந்தமாக செஞ்சுக்கிட்டாலும் சரி, இது மாதிரி நீங்கள் அன்றைக்கி நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடித்தாதான் என்ன ஆகுனா, மசாஜ் செய்யும் போது இதிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் எல்லாம் சிறுநீர் வழியாக போயிடும். சரிங்களா? அதனால் மசாஜ் செய்கிற அன்னைக்கு தண்ணீர் வந்து நிறைய குடிங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்டு. எப்போ மசாஜ் பண்ணலாம்? இரவு நேரத்தில் மசாஜ் பண்ணலாம். படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு படுத்திங்கன்னா ரிலாக்ஸாக தூக்கம் வரும். சரிங்களா? அதனால் இரவு நேரத்தில் காலில் வந்து சுடுதண்ணி வச்சுட்டோ அல்லது வந்து சாதாரண ஒரு குளியல் பச்சை தண்ணியிலையோ கால் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த பாதத்துக்கு பொதுவாக இப்போ பாடி மசாஜ் ஃபுல்லாக செய்யணுன்னா ஒரு குளியல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு செய்யலாம். அதே மாதிரி சாப்பாடு, இப்போ பாத மசாஜுக்கு தேவையில்லை, நீங்கள் சாப்பிட்டுட்டு பண்ணலாம். கைக்கு காலுக்கெல்லாம் நம்ம பின்னாடி வந்து முதுகு மசாஜ், இந்த நெஞ்சு அதெல்லாம் செய்யும் போது என்ன செய்யுங்கன்னா, சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் கமுந்து படுத்துட்டு மசாஜ் செய்ய முடியாது சாப்பிட்டுட்டு, இல்லையா? அதனால் 2-3 மணி நேரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாஜ் செய்யணும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகட்டும். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிங்க, குளிச்சுட்டு மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு போய் குளிக்கக்கூடாது உடனே. ஏன்னா என்ன ஆகுனா, பாருங்கள் காலில் வந்து நிறைய ஆயில் போட்டிருக்கோம். இது அந்த ஆயிலெலாம் வந்து நம்ம உடம்புல ஊறணும். மசாஜ் நம்ம தேய்ச்சிட்டா கூட அது காலில் வந்து ஊறணும், இந்த உடலில் வந்து அந்த ஆயில் ஊறணும். அதனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சாயந்தரம் மசாஜ் பண்ணாக்க அடுத்த நாள் காலையில் குளித்தா போதும். சரிங்களா? அதேமாதிரி ஃபுல் பாடி மசாஜ் பண்ணும்போது அதுக்கு அடுத்த நாள் வந்து
ஒரு பெரிய உடற்பயிற்சியோ அது மாதிரி விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா டயர்ட்னஸ் இருக்கிறதுனால. சில பேருக்கு என்ன ஆகும்னா தலைவலிக்கும், மசாஜ் பண்ணாக்க தலைவலிக்கும் சில பேருக்கு. அது என்ன காரணம்னா அந்த அசுத்த நீரெல்லாம் படுறதுனாலையும் அவங்க வந்து போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறதுனாலும் அது தலைவலி வரும். அது அது இயல்பு தான், 1 நாள் 2 நாள் சரியாயிடும். அதேமாதிரி சில பேருக்கு இந்த பாடி மசாஜெலாம் பண்ணி விடும்போது அவங்களுக்கு வந்து வலிக்கும். அடுத்த நாள் அவங்க நைட்டு போய் படுத்தும்போது நல்லா தூக்கம் வரும். மசாஜ் செஞ்சோன்னே நல்லா தூக்கம் வரும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு தூக்கத்துக்கு. ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகுது, ரிலாக்ஸாக இருக்குது. அதனால் தூக்கத்துக்கு சிறந்தது இந்த மசாஜ். சரிங்களா? வலி சில பேர்த்துக்கு வலி இருக்கும். அதுவும் வந்து யோசிக்க தேவையில்லை. வலி இருந்தாலும் அது வந்து 2 நாளில் சரியாயிடும். அப்போது வலி அதெல்லாம் அந்த முடிச்சுகள்லாம் இருக்கிறதுனாலையும் அந்த முடிச்சு வந்து மசாஜ் செய்யும் போது நம்ம எடுக்கிறதுனால அது மாதிரி வலி வரும். அதுவும் வந்து சரியாயிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து பலன்களும் அதோட நன்மைகளும். சரிங்களா? மசாஜோட. சரி, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி அடுத்த மசாஜ் செஞ்சு காமிச்சிட்டு அதோட பலன்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.